காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. கடவுளுக்கு அடுத்தபடியா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் வந்து காவல் நிலையம். அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3665 காலிடங்களுக்கான அறிவிப்பை டிஎன்எஸ்ஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கோவில் பந்தோஸ்து, ஒரு பொதுக்கூட்டம், இந்த மாதிரி இடத்துல வந்து போலீஸ் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கும். இவங்களே மாதிரி நம்மளும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கனவோடு தான் டோட்டலாவே வந்து இந்த எக்ஸாமுக்கான மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 மதிப்பெண்கள் இருக்கு. இதுல 70 மதிப்பெண்கள் வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. கடவுளுக்கு அடுத்தபடியா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் வந்து காவல் நிலையம். அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு தெய்வமா வந்து தெரிவாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கான தேர்வை யார் எடுப்பாங்க, யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து எடுக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3665 காலிடங்களுக்கான அறிவிப்பை டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அறிவிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தா போதுமானது. அப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டில் ஈஸியாக ஒரு அரசு வேலைக்கு போகக்கூடியது அப்படின்னா குரூப் 4 விட இந்த கிரேட் 2 பிசி எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா 10ஆம் கல்வி தரம் அப்படி பார்க்கும்போது எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய பேர் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, பிசிக்கலும் அட்டன் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் அண்டு பிசிக்கல் இந்த ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சர்வீஸ் பிடிச்சி வரவங்க மட்டும்தான் இதில் வந்து சர்வே பண்ண முடியும். சும்மா 10ல் 11 இங்கே வராங்க, வேற ஆப்ஷனே இல்லாமல் வராங்க அப்படின்னா இதில் அடாப்ட் ஆகும்போது மட்டும்தான் அவங்க சர்வே பண்ண முடியும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3665 காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புமே வந்து இருக்குது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் நம்ம சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கோவில் பந்தோஸ்து, ஒரு பொதுக்கூட்டம், இந்த மாதிரி இடத்துல வந்து போலீஸ் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களே மாதிரி நம்மளும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கனவோடு தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு படிப்பாங்க, எக்ஸட்ரா. அப்படி பார்க்கும்போது காவல்துறையில் நீங்கள் எவ்வளவு டிசிப்ளினாக இருக்கீங்களோ, மக்களுக்கு எவ்வளவு ஹானஸ்ட்டாக வந்து சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் ஹீரோவாக வந்து இருக்க முடியும். இந்த படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் 0வாக மட்டும்தான் இருப்பீங்க. ஓகே, அதனால மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறையில் தமிழக மக்களுக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பணி அப்படின்னா தமிழக காவல்துறை பணி மட்டும்தான். ஏன்னா எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, பட் இருந்தாலுமே மக்கள் டைரக்டா ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் வந்து காவல் நிலையம் மட்டும்தான். அதனால தான் வந்து காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு நம்ம டோட்டலாக பார்த்தோம். ஸோ காவல்துறை அப்படின்னு பார்க்கும்போது 2883 இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. கிரேடு 2 பிசி, L&O, எக்ஸட்ரா இந்த மாதிரிலாம் வந்துடும். அதே மாதிரி பிரிசன் டிபார்ட்மெண்ட், சிறைத்துறை, கைதிகள் வந்து சிறைக்குள்ளே இருப்பாங்க. சிறைத்துறை காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு வெளியே வந்து அவங்கள பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். இதில் உள்ள இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 180 வேக்கன்சி. அதே மாதிரி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 631 காலிடங்கள் இருக்கு. டோட்டலாக 3665. ஓகேவா? ஸோ இதில் வந்து வேக்கன்சி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகவுமே வந்து வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாகவே வந்து இந்த எக்ஸாமுக்கான மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 மதிப்பெண்கள் இருக்கு. இதில் 70 மதிப்பெண்கள் வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமில் 70 மதிப்பெண்களுக்கு ஒரு 60 மதிப்பெண்
மேலே நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், 60+ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சேஃபான இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மலாகவே வந்து 70க்கு 69, 68, 65 போடக்கூடிய மாணவர்கள் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 70க்கு 60 மார்க் மேலே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10ஆம் வகுப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் +1 +2 சிறப்பு புத்தகங்கள், இதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 45 மதிப்பெண்கள் வந்து நமக்கு பொது அறிவியல் இருக்கு, தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, பாலிட்டி, ஹிஸ்டரி, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 45 இருக்கு. அதே மாதிரி சைக்காலஜி, கணிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 25 இருக்கு. அப்படி பார்க்கும்போது டோட்டலா 70 மதிப்பெண்கள் இருக்கு. அப்படின்னா இதுல 25க்கு 25 நார்மலாவே வந்து ஒரு பேசிக்கான ஒரு சைக்காலஜி கொஸ்டின் தான் இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஆனா ஜெனரல் சயின்ஸ்ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட். இது வந்து எக்ஸாம். ரெண்டாவது பிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது 24 மதிப்பெண்கள் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க டபுள் ஸ்டார் போட்டீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து போலீஸாக தான் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலில் வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. பட்டு நான் வந்து குரூப் 4 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், நான் கிடைக்கல, நான் இங்கே வந்து போட்டி போடுறேன் அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவாங்க. பட் பிசிக்கலில் வந்து விட்டுருவாங்க. பட் எனக்கு வந்து எஸ்ஐ தான் டார்கெட்டு, பிசி தான் டார்கெட்னு இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிசிக்கலில் வந்து நல்ல மார்க் எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிசிக்கல்ல டபுள் ஸ்டார் எடுக்க பாருங்க. அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். 24 மார்க். ஓகேவா? அதுக்கப்புறமா ஸ்பெஷல் மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்சிசி, அப்புறம் என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். அடுத்த கட்டமாக பிசிக்கலில் நீங்கள் நல்ல மார்க்கு, சிங்கிள் ஸ்டாராக நான் வந்து சொல்லவே மாட்டேன், டபுள் ஸ்டார் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கு தேவையான பயிற்சி எல்லாமே இப்போவே நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா பிசிக்கலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க. எக்ஸாமுக்கு படிக்கும் போதே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிங்க, ரன்னிங் போங்க, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரோப்பு, த்ரோ பால், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிசிக்கல் வேணுமோ அதை வந்து பண்ணுங்க. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் பிசிக்கல் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து கதைக்கு ஆகாது. ஸோ இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா டபுள் ஸ்டார் நம்ம எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து நீங்கள் எதுலையாவது என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் மேலே எந்த விதமான குற்ற வழக்கும் இருக்கக்கூடாது, குற்ற வழக்கு நிலுவையிலையுமே வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் தனியாக வீடியோ தரேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் பணிபுரிய வாய்ப்பு இருக்குது. 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் 2 பிசிக்கு வந்து சிலபஸை பேஸ் பண்ணி பள்ளி பாட புத்தகங்கள், சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் நம்ம ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறோம். அதையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற பட்சத்தில் எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் OMR சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ வயது வரம்பு, சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்தராக வந்து இந்த உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யார் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை தமிழ்நாடு காவல்துறையில் நான் வந்து காக்கி யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவிகள் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் எஸ் எக்ஸாமுக்கான அறிவிப்பு தகவல் எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.